அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிரேப் ஜூஸ் சாப்பிட்ருப்போம், மாதுளப்பழம் ஜூஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் ரெண்டும் சேர்த்து ஜூஸ் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஜூஸ் குடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இஃப்தார் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அவங்களுக்கு பார்க்கலாம். நான் அன்றைக்கி கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். எந்த திராட்சை வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை கலரில் வரும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். கருப்புலேயே பார்த்திங்கன்னா சீடு இல்லாமல் வரும் இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அது 2.5 கப் அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய பழத்துலேருந்து மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய பழங்க இது. அதுலேருந்து மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க மிக்ஸியில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா கிரேப்ஸ், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2.5 கப் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் மாதுளப்பழமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம். இதோட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், காமிக்கிறப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான். நல்லா பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு குடிக்க முடியாது, உரப்பாக இருக்கும். அதனால் சின்ன துண்டு இஞ்சி போதும். இங்கே பாருங்கள், இந்த துண்டு இஞ்சி போதுங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து நல்லா அரைச்சிட்டு, தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. கண்டிப்பாக கிரேப்ஸ்லேயே தண்ணி இருக்கும், அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை கண்டிப்பாக வடிகட்டணும். இப்போ வடிகட்டலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் மேலே வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டோம். ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஒரு தடவை. இதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். பழம் வந்து நல்லாவே இனிப்பாக இருக்குது. நான் எடுத்த கிரேப்ஸ் வந்து நல்லாவே இனிப்பாக இருந்துச்சு, அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பழத்தோட இனிப்பு பொறுத்து நீங்கள் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல சில்லுன்னு உள்ள தண்ணி வந்து நான் சேர்க்குறேன். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கடல் பாசி ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது நல்லா தான் இருக்கும். சப்ஜா விதை ஊற வச்சுட்டு அதை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கும் போது. செம சூப்பரான கிரேப் பொமக்ரானேட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், புதினா சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம். அது எல்லாமே சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.